ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கிறிஸ்டலில் பண்ணுற ஆங்க்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நான் ஃபுல்லாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பர்சனலாக என்கிட்ட வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் இதை நான் மேக் பண்ணி காமிச்சேன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மற்றவங்களுக்குலாம் என்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு வேலை தயக்கமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியும் இருக்கிறவங்களாம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த ஆங்கிளுக்கு தேவையான இந்த கொலுசு இதை தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இது நேம் தெரியல, பட் ஆனால் நார்மலாக கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த எலஃபேண்ட் சாம் வந்துட்டு ஒரு 4 சாம்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். பட் நான் வந்து ஒரு ஆங்கிலெட்டுக்கு ஒன்று தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல், அதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப முக்கியமானது, காப்பர் ஒயர். இது வந்து ஜுவல் மேக்கிங்காகவே இந்த ஒயர் வந்துட்டு இருக்கும். ஸோ இது ஜுவல்லரிக்காகவே காப்பர் ஒயர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு கோல்டு கலர்லேயுமே கிடைக்கும், சில்வர் கலர்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து கோல்டு கலரில் இப்போ நான் மேக் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த சாம்ஸும் அந்த கொலுசும் வந்துட்டு எனக்கு முத்து வந்துட்டு கோல்டு கலரில் இருக்கிறதுனால மேக் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த பேப்பர் குயிலிங் மிஷின் டூல் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான டூல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ஃபுல் ஆங்க்லெட்டுமே மேக் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நம்ம அந்த ஒயர் கட் பண்ணுறதுக்காக, காப்பர் ஒயர் கட் பண்ணுறதுக்காக இந்த டூல். ஸோ மொத்தமாக நம்ம 3 டூல் வந்துட்டு நம்ம இந்த ஆங்க்லெட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி மேக் பண்ணுறதை பார்த்துலாம். அதுக்கு முக்கியமான தேவை ஜம்ப் ரிங் தான் வேணும். ஸோ இந்த ஜம்ப் ரிங் வந்து நம்ம 2 கார்னர்லேயுமே போட போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இந்த ஜம்ப் ரிங் வேணும். இப்போ வந்து இந்த காப்பர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பழகிடுச்சுன்றதுனால நான் கொஞ்சம் லாங்காகவே நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் நீங்கள் கட் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கார்னரை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்குதுங்களா, அந்த ஃபோல்டிங்கை நம்ம லைட்டாக ஹோல்ட் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஆப்போசிட் சைடில் நம்ம லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுறோம். ஃபோல்ட் பண்ணி லாக் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுறோம். பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் குத்திப்பீங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா அது ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த டூல் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களோட நகம் வந்து அதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். குத்திக்கிட்டிங்கன்னா நாப்பொறுப்பு கிடையாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கிறிஸ்டலை கோத்துக்கோங்க. கிறிஸ்டலை கோத்துட்டு அகெயின் அதே மாதிரி தான் நம்ம திரும்பவும் அந்த டூல் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் இந்த ஒயரை வந்து பெண்ட் பண்ண போகிறீங்க. பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி விட போகிறீங்க. ஸோ நல்லா பாருங்கள், இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஒயரை இப்படி பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணும்போது ஈஸி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கிறிஸ்டல் போட்டுட்டு நீங்கள் திரும்ப அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. திரும்ப நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் திரும்ப கோக்கும்போது திரும்ப கஷ்டமாக இருக்கும். கிறிஸ்டல் போட்டுட்டு அதை நீங்கள் இப்படி சுற்றி விடும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ண இடத்த நல்லா கட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா காலில் கிழிக்கும். ஸோ ரொம்ப இதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். திரும்ப அகெயின் அதே மாதிரி கட் பண்ண மீதி விட்டுட்டு நான் அதே மாதிரி திரும்ப லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பேப்பர் குயிலிங் மிஷின் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை இப்படி நம்ம இந்த இடத்துல கேப் வேணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஷார்ப்பான டூலோ அப்படி இல்லைன்னா இந்த பேப்பர் பேப்பர் மிஷினுமே நம்ம வைக்கிறோம். நமக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக கேப் தேவைப்படும். ஸோ அந்த கேப்பை வச்சுட்டு தான் மீதி இடத்துல நம்ம அந்த மேக்கிங் காப்பரிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ திரும்ப நம்ம கிறிஸ்டலை உள்ளே கோத்துக்கிறோம். கிறிஸ்டலை உள்ளே கோத்துட்டு அதே மாதிரி இப்போ நம்ம லைட்டாக ஷார்ப்பிங் அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்து ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா லைனாக பண்ணிகிட்டே போகணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை ஃபுல்லாக பாருங்கள்.
நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகிட்ருக்கும். ஸோ ஜுவல் மேக்கிங் கண்டென்ட் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமோட ஐடி அண்டு லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் இல்லை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் லாஸ்ட்டில். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ்டு ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கிறிஸ்டலையுமே நம்ம மேக் பண்ணி கோர்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு லாங் செயின் மாதிரி கிடச்சிரும். ஸோ நம்ம லாஸ்ட்டில் கண்டிப்பாக ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்க்லெட் மேக் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷிங் ஒயர் வச்சுட்டு ஃபுல்லாக கோத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த கொலுசு சொல்லியிருந்தால அந்த பெண்டண்ட்டை வந்து போட்டுட்டாங்கன்னா அது ஃபுல்லான மாதிரி இருக்கும். பட் பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி மேக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போட்டிருக்கும் போது நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி மேக் பண்ணேன். ஸோ இது அந்த சிஸ்டர் வீடியோ கேட்டதுனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கோத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக எலஃபண்ட் சாம் தான் நம்ம கோக்க போகிறோம். ஸோ கோத்து முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்க்லெட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் கிறிஸ்டலில் வேணுமோ நம்ம அந்த கலரில் மேக் பண்ணி கொடுப்போம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒன் இதை கோத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் நம்ம ஜம்ப்ரிங் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம்.
ஜம்ப்ரிங் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த பெண்டண்ட்டை வந்துட்டு நம்ம கோத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு ஜம்ப்ரிங் போட்டுட்டு இந்த பெண்டண்ட்டோட ஒரு சைடு இதை நான் இதுக்குள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு அனதர் சைட்லேயும் நம்ம ஜம்ப்ரிங் கோக்க போகிறோம். கோத்துட்டு அதையுமே நம்ம லாக் பண்ணிட போகிறோம். லாக் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ், ஆங்க்லெட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா திரும்பவும் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்க்லெட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஆங்க்லெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வேறு எந்த மாதிரி ஆங்க்லெட்ஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். உங்களோட சஜஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நானுமே மேக் பண்ணி காமிப்பேன். ஸோ இந்த ஆங்க்லெட்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத சொன்னிங்கன்னா நான் பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டு போங்கடா. பாய்.